கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்புன்னு வந்துட்டாலே ஆஸ்திரேலியா டீம் தான் வந்து அதிக முறை கப் அடிச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து மற்ற சீரீஸ் வந்து விளையாடும்போது ஆஷஸோ இல்லை எந்த ஒரு சீரியஸ் மற்ற ஒரு பேடிஎம் ட்ராஃபி எதுவோ ஆஸ்திரேலியா அவங்க சொந்த மண்ணிலையும் சரி வெளியிலையும் சரி எதில் விளையாடும்போது ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அப்படின்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஐசிசி நடத்துகிற இந்த வேர்ல்டு கப் மேட்சஸை வந்து வின் பண்ணணும், வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அண்டர்-19 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டர்-19 வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்க போகுது. அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. 2024 இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2 வேர்ல்டு கப், ஒரு வேர்ல்டு கப் இப்போ முடிய போகுது. என்னன்னா அண்டர்-19 வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரே நாள் தான் இருக்குது. அதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோத உள்ளது. அந்த ஃபைனலில் யார் வின் பண்ணுவாங்க? லாஸ்ட் டைம் 2022 இந்தியா வின் பண்ணி இப்போது நடப்பு சாம்பியனாக இருந்துட்டு இருக்காங்க. அதில் அவங்க இப்போது வின் பண்ணி கோப்பையை கைவசம் படுத்தி தக்க வச்சுப்பாங்களா இல்லை வரலாறு படைப்பாங்களா? 3 வாட்டி தான் வந்து இது வரைக்கும் வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப்பை வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இந்தியா வந்து 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி 4வது முறையாக கோப்பையை ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணுமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போது இந்தியா வந்து இந்த கோப்பையை வின் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக 2023 2 வேர்ல்டு கப் நடந்தது. ஒன்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து நம்ம மண்ணை கவிட்டோம், தோத்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இந்தியாவில் நடந்த ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பை மேட்ச்லையும் வந்து நம்ம தோத்துட்டோம். இதுக்கு பதிலடி திருப்பி கொடுப்பாங்களா இந்திய அணி அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதில் பொறுத்தவரை ஒரு 2 வீரர்கள் மட்டும்தான் சிறந்த மேட்ச்சில் வந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து பெஸ்ட்டாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா சச்சின் தாஸ் அண்டு வினய் சரண். இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும்தான். வினய் சரண் அப்படின்றவர் தான் அவரோட இந்தியன் டீமோட கேப்டன். அவர் தலைமையில் நல்லா பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருந்தாலும் மிடில் ஆர்டரில் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அதில் அவங்க 2 பேர் தான் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது பேட்டிங்கில். ஸோ அதனால் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது கண்டிப்பாக. இப்போது எல்லாருமே வந்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சை தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் இது 1:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம நாடு இந்தியா அண்டர்-19 இதில் வந்து விளையாடுற பிளேயர்ஸ் தான் நாளைக்கு ஃப்யூச்சர்ஸ்க்கு வந்து வரப்போகிறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட்டாக சொல்லியிருந்த மாதிரி தான் 2 மேட்சும் வந்து 2 வேர்ல்டு கப் வந்து அவங்கள்ட்ட விட்டுட்டோம். ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட விட்டுட்டோம். அவங்கள்ட்ட இல்லாத வேர்ல்டு கப்பே கிடையாது. ஒரு கிரிக்கெட் ஒரு சீனியர் பிளேயர்ஸில் வந்து ஐசிசி நடத்துகிற வேர்ல்டு கப் வந்து முக்கால்வாசி அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. 5 50 ஓவர் வேர்ல்டு கப் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 3 வேர்ல்டு கப் தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே 3 வேர்ல்டு கப் தான் வாங்கியிருக்கோம். அதுலேயும் 2007 T20 வேர்ல்டு கப்பு 50 ஓவர் உலகக்கோப்பை வந்து 2 தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணவே இல்லை. அந்த சாதனையை வந்து தோனிக்கு அப்புறம் யார் படைப்பாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டே இருக்குது. யார் தலைமையில் மீண்டும் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஆனால் வந்து ஆஸ்திரேலியா டீமை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்கக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே வந்து 11 பேருமே வந்து ரொம்ப தெளிவாக எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் பேட்டிங் இறங்குறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேயர்லேருந்து லாஸ்ட் ஒரு 10-11 பிளேயர் வரைக்குமே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்தியன் டீமில் அப்படி கிடையாது. முதல்ல ஒரு 4-5-6 விக்கெட் விழுந்தால் அவ்வளோதான் காலி. இப்போது ஆஸ்திரேலியா டீமை எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர் வந்து நின்று நிலைச்சி ஆடுவாங்க. அதுக்கு இருக்க 4 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பவர் ஹிட்டராக இருப்பாங்க. அவங்க வந்து மேட்ச் வின்னிங் இப்போது 4 பாலுக்கு 50 ரன் 4 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. பட் இதில் இருந்து எப்படி அவங்க மீண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதில் வந்து அவங்க வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால்
இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப சவாலாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ஆதரவை முழுமையாக கொடுங்க. நீங்கள் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். அப்போ தான் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், இது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக வந்து இருக்கும்.